வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் வாங்கக்கூடிய சாம்பார் நல்லா எவ்வளோ ருசியாக எவ்வளோ வாசனையாக இருக்கு இல்லையா? அந்த சாம்பார் எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு மட்டும் எடுத்துகிட்ட போதும். இப்போ இது வந்து எப்பயுமே நம்ம பருப்பு வேக வைக்கும் பொழுது மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் சேர்த்துக்குவோம் இல்லையா? அதை போல் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் வந்து எப்பயும் பருப்புக்கு 4 விசில் விடுவேன். இப்போ பாருங்கள், சக்கரை பூசணிக்காய் அதில் வந்து ஒரு நான் எடுத்துட்டதில் பாதி வந்து பருப்பு கூட போட்டு வேக வச்சுக்கலாம். பாதி பூசணிக்காய் வந்து தாளிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காய் வந்து பருப்போடு சேர்ந்து குழஞ்சி வெந்துடும். இந்த குழஞ்சி வர்ற பூசணிக்காயோட இனிப்பு தான் வந்து சாம்பாருக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது வந்து தாளிக்கும் பொழுது தாளிச்சு விட்டுறலாம். பருப்பு வந்து 4 விசில் விட்டுட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு வானலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை வந்து செவக்க வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ இந்த சாம்பாருடைய டேஸ்ட்டும் வாசனையும் நம்ம இந்த வறுக்கிறதுல தான் இருக்குது. ஒரு பாதி எப்படி இந்த லேசாக வாசனை வரும்போது எடுத்துருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது 4 விசில் விட்டாச்சு, நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இதுவும் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ திரும்பவும் அதே வானலியில் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்னதாக ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி எண்ணெயிலே நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம காய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துனாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாம்பாரோட டேஸ்ட்டு. நீங்கள் இந்த காய் இல்லாமல் வெறும் சக்கரை பூசணிக்காய் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். இல்லை சக்கரை பூசணிக்காய் இல்லைன்னா கூட இந்த சாம்பார் செஞ்சு கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சாம்பாரோட டேஸ்ட்டு வாசனை அதே மாதிரி சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சக்கரை பூசணிக்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி வந்துட்டோம். நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே காய்களை எல்லாம் வதக்கிடுங்க. இது பருப்பு பாருங்கள் வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த வதக்கின காயை பருப்பு கூடயே சேர்த்திக்கலாம். வெந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா, வறுத்து அரைச்சோம்லே அந்த மசாலா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்திக்கோங்க. ரொம்ப புளி சேர்த்த வேண்டாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துனா போதும். புளி சேர்த்துலனா கூட பரவாயில்ல. அடுத்தது இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தும் பொழுது சாம்பாரோட ருசியும் வாசனையும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த காய்கெல்லாம் போட்டு வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் விசில் விட்டதும் கொஞ்சம் கெட்டிப்படுங்க சாம்பார். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கெல்லாம் வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சாம்பார் கெட்டியாக கிடைக்கும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு விசில் விட்டுறலாம்.
சாம்பார் ஒரு விசில் விட்டாச்சு பாருங்கள். நல்லா சாம்பார் விசில் வரும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பருப்பு கூட போட்ட சக்கரை பூசணிக்காய் கரைஞ்சிடும். அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு. அப்போ நம்ம தாளிக்கும் பொழுது போட்ட பூசணிக்காய் கொஞ்சம் முழுசாக இருக்கும். சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.